கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப்பு அவ்வளோ கஷ்டம் கிடையாது இப்போ சாஃப்ட்வேரில் வர்றதுக்கு மெயினாக. இல்லை நான் மேத்தமெட்டிக்கில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன், எனக்கு நல்ல இதாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா ஸோ உனக்கு கோடிங்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரா மோஸ்ட்லி எனக்கே அரியர் இருக்குது, பஸ்ஸில் டூ கெட் அ ஜாப். ஃபஸ்ட்டு நம்ம பிகினராக இருக்கோம் அப்படின்னாவே பேசிக்கான லாங்குவேஜஸ். ப்ரெஷருக்கு நிறைய ஸ்கோப் அதிகமாக இப்போ ஜாப் வந்து அதிகமாக இருக்குது வந்து. I join in a company where I don't enjoy my work. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு டேட்டா சயின்ஸு அதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தினா வந்து நீங்கள் ஸ்கோப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா சயின்ஸுக்கு இருக்குது, அந்த வெப் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ வெப் டெவலப்மெண்ட் வந்து ஃப்ரெஷராக இருந்தால் வந்து நான் வந்து சூஸ் சொல்கிறது வந்து ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பப்ளிக் ரிவ்யூ. நிறைய பேர் என்னோட ஒப்பீனியனை கேட்டிருப்பீங்க. ஸோ அதை தாண்டி இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க எம்ப்ளாயிஸு என்ன மாதிரியான ரோல் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பிரதராக இருந்தால் நீங்கள் எந்த ரோல் ஃப்ரெஷருக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸை ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க எம்ப்ளாயிஸ்டே கேட்டு அவங்க என்னென்ன மாதிரியான சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சேனலில் புதுசாக ஒருத்தர் கனெக்ட் ஆகிறாரு, நம்மளோட விஜே சுசீந்தர். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரிவ்யூ எல்லாத்திட்டையும் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாரு. டெஃபினட்டாக ரொம்ப உங்களுக்கு வேல்யூபிளாக இருக்குன்னு எக்ஸாக்டாக ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களே அவங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரையும் பாருங்க guys. நான் இப்போ வந்து செல்ஷியோட தம்பி, எனக்கு வந்து இப்போ வேலை இல்லை, ஃப்ரெஷர் தான், இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு ஒரு ஜாப் சஜஸ்ட் பண்ணேன், அதுக்கு ஸ்கோப் என்ன இருக்குது? சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு என் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நான் ஐடியில் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போ வந்து நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு டெவலப்பராக இருக்கேன். ஸோ அது வந்து எல்லாராலையுமே முடியும். இட்ஸ் நாட் அ பிக் டாஸ்க் அண்ட் ஆல். ஸ்டார்டிங் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஏதாவது ஒரு கோர்ஸ் படிங்க. நிறைய சோர்ஸ் இருக்குது உங்களுக்கு, யூடியூப்பில் படிங்க, இல்லைனா வந்து நீங்கள் தனியாக ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போய் படிங்க, எதுலனாலும் ஓகே. ஒரு 3 months உங்களை ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து நீங்கள் வந்து இட் மே பி எனி திங், ஜாவா ஸ்கிரிப்ட் படிங்க, இல்லை வந்து HTML CSS பேசிக்ஸ்லாம் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூவில் போகும்போது உங்களை வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து போய் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் அது மாதிரி ரொம்ப கேட்க மாட்டாங்க. அது கேட்பாங்க, ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் மட்டும்தான் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் பேசிக்ஸாக வந்து எப்படி ஒரு அரேவை லூப் பண்ணுறது, ஆப்ஜெக்ட் எப்படி ஐட்ரேட் பண்ணுறது, அதெல்லாம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தெரிஞ்சாலே போதும் ப்ரோ, ஈஸியாக கிடச்சிடும் ஜாப்பு. அவ்வளோ கஷ்டம் கிடையாது ப்ரோ சாஃப்ட்வேரில் வர்றதுக்கு. மெயினாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, தென் வந்து நீங்கள் இன்டர்வியூ கூட இன்ட்ராக்ட் பண்ணுற வே தான் ப்ரோ. ஓகே, ஒரு ஃபஸ்ட் இன்டர்வியூ இல்லைனாலும் செகண்ட் தேர்டில் உங்களுக்கு கிடச்சிடும். அஸ் ப்ரெஷருக்கு ஈஸி தான் ப்ரோ. நான் ஆக்சுவலாக ஐடி ஃபீல்டில் இருக்கேன். ஸோ நான் டெஸ்டா ஸ்டாக் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே டேரக்டராக இருக்கேன். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஐடி ஃபீல்டு தான் ஜென்ரலாக எல்லாருக்குமே இருக்கிற வந்து இது தான். ஸோ ஐடியில் நான் இருக்கிறனால நானும் கண்டிப்பாக ஐடி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ என்ன படிக்கலாம்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டு, ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் நிறைய படிக்கலாம். இல்லை நான் மேத்தமெட்டிக்கில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன், எனக்கு நல்ல இதாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா டேட்டா சயின்ஸ், பைத்தான் அந்த மாதிரி லாங்குவேஜஸ் படிக்கலாம். இல்லை எனக்கு வந்து விசுவலைசேஷனு, இந்த எக்ஸல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் ஏரியாவில் விசுவலைசேஷன் ஏரியாவில் படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியில் ஃபுல் ஸ்டாக் டெவலப் வந்து இப்போ நிறைய ஓப்பனிங்ஸ் போயிட்டு இருக்கனால மேபி அதில் படிக்கலாம். ஸோ ஜாப்னா மோஸ்ட்லி உன்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கோ, இதுமாரி ஜாப் எல்லாரும் ஜாப் போகலாம். பட் நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதில் போகிறது தான் பெட்டர். ஸோ உனக்கு கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரா மோஸ்ட்லி பைத்தான் படிக்கலாம், ஜாவா அந்த ரிலேட்டடாக போகலாம். இப்படி உனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஃபினான்ஸ் வேணும்னா MBA ரிலேட்டட் படிக்கலாம், HR ரிலேட்டடாக போகணும்னா அதுக்கு தனியாக படிக்கலாம். ஸோ ஜாப் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஸோ மற்ற ஃபீல்ட்ஸ் பற்றி தெரியாது. நான் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுனால என்னோடய ஃபீல்டில் சொன்னதுனால ஸ்கில் தான் மேக்கர். எனக்கே அரியர் இருக்குது, பஸ்ஸில் டூ கெட் அ ஜாப். ஸோ ஆக்சுவலாக வந்து எங்களோட ஃபீல்டில் ஸ்கில் தான் மேட்ரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் எப்படி உங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க. எல்லாராலையும் வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. பட் யார் அதை எஃபிஷியண்ட்டாக சால்வ் பண்ணுறாலோ அவங்களால தான் இந்த ஃபீல்டில் ஹைலி சர்வைவர்கள். ஓகே, ஸோ irrespective of language, நீங்கள் HTML or JavaScript இல்லை front end or back end, you should have the capability to solve the problem. அந்த சால்வை வந்து நீங்கள் மற்றவங்களோட எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் ஹையர் ரேட் ஆஃப் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் எ ஜாப். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பிகினராக இருக்கோம் அப்படின்னாவே பேசிக்கான லாங்குவேஜஸ் HTML CSS இது வந்து காமனாக ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை என்னால் ஒரு பட்டன் க்ரியேட் பண்ண முடியுது அப்படின்னா அதுவே பெரிய விஷயந்தான். அதை கிளிக் பண்ணால் ஒரு வேலை நடக்கணும் இல்லையா, அதுக்கு எனக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் தெரியணும். அதுக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போ இது 3 தெரிஞ்சுது அப்படின்னா நம்மளால் வந்து
அடுத்தடுத்து வர்ற பெரிய பெரிய ஃப்ரேம் ஒர்க்ஸை நம்மளால் கற்றுக்க முடியும். இப்போ கிராஸாக நம்மளால் ஒரு வெப்சைட்டையோ இல்லை ஒரு அப்ளிகேஷனோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து HTML CSS JavaScript தெரிஞ்சிருந்தாவே நம்மளால் இந்த ரியாக்டு வியூவு இந்த மாதிரி ஆங்குலரு இது எல்லாத்தையுமே நம்மளால் கிராக் பண்ண முடியும். ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது HTML CSS. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் லாங்குவேஜை கற்றுக்கோங்க. இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் பண்ணால் போதும், டெஃபினட்டாக ஐடி ஜாபை காட் பண்ணி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஃப்ரெஷருக்கு நிறைய ஸ்கோப் அதிகமாக இப்போ ஜாப் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து ஆங்குலர். அது ஓரளவுக்கு ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். பட் ஆனால் எல்லாத்துக்குமே பேஸ்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ இந்த ஆங்குலருக்கு பேஸ் வந்து JavaScript. அது கண்டிப்பாக ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை கொஞ்சம் படிச்சுட்டு நெக்ஸ்ட் ஆங்குலர் பண்ணிங்கனாலே போதும். அது வெளியே நிறைய கோர்ஸ் இருக்குது, நம்ம கோச்சிங் சென்டர் நிறைய இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் ஒரு சூஸ் பண்ணி படித்தா போதும் ஆங்குலர். ஓகே, அதுக்கு மட்டுமே ஜாப் நிறைய இருக்குது, ஸ்கோப் அதிகமாக இருக்குது. .NET, ஜாவா, அப்புறம் வந்து பைத்தான் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேலரி வந்து அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு இந்த என்ன சொல்கிறது UI UX டிசைனர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதை விட இதில் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு அதிகமாக வந்து earn பண்ணலாம். As you said, you are my brother. For me, in my opinion, it's not about like startup, entrepreneur, no. It's about like your interest, where your interest lies. See, if I join in a company where I don't enjoy my work, I do not, how do I say, I do not stay in that company for a longer time. So I don't find passion in it. So like if you're really interested in particular field, definitely you go into that. If not, no. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு டேட்டா சயின்ஸு அதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தினா வந்து நீங்கள் பைத்தன் கற்றுக்கணும். ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போது நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்டில் போனோன்னா லைக் HTML CSS ஸ்கிரிப்டிங்க்கு வந்து JavaScript இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ ஜாவா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஜாவா சைட் கூட போகலாங்க. இல்லை எனக்கு கொஸ்டின் இதை தாண்டி இது கரெக்டாக ஸ்கோப் இந்த அந்த மாதிரி ஸ்கோப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா சயின்ஸுக்கு இருக்குது, அந்த வெப் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ வெப் டெவலப்மெண்ட் வந்து ஃபுல் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க, மர்ன் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க, அப்புறம் மீன் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மர்ன் அண்ட் மீன் ஸ்டாக்னா என்னன்னா வந்து ஃபுல்லாக வெப் டெவலப்மெண்ட் டிசைனிங் தான். ஒன்று வந்து ரியாக்ட் வச்சு பண்ணுறது, இன்னொன்று வந்து மீன் ஸ்டாக்னா வந்து ஆங்குலர் யூஸ் பண்ணி பண்ணுறது. இப்படி தான் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் தான் இப்போது ஸ்கோப் ஜாஸ்தி. ஃப்ரெஷராக இருந்தால் வந்து நான் வந்து சொல்கிறது வந்து ஐடிக்குள்ளே போங்கன்னு சொல்லுவேன். ஐடிக்குள்ளே வந்து இப்படி வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் அது மாதிரி வந்து போகணும். ஆனால் வந்து எடுத்த விட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து MNC கம்பெனி போகணும்னு சொல்லி பிளானே வச்சுக்கூடாது. ஃபஸ்ட் ஸ்டார்ட் அப்பில் போய்ட்டு நம்மளோட பேக்கேஜ் வந்து ஒரு நல்ல ஒரு 2 years 3 years வந்து ஒரு நம்மளோட பேக்கேஜ் வந்து ஒரு 10 LP அளவுக்கு வச்சுக்கிட்டோம்னா ஒரு MNCக்கு போகிறப்ப ஒரு பல்கான பேக்கேஜுக்கு போய் நம்ம ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்.